Hi students, 10th standard chapter 3 exercise 3.9 second sum பார்க்குறோம். Find the sum and product of the roots. Find அது கண்டுபிடி சொல்லிருக்காங்க. சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிங்க for the each of the following quadratic equation இருந்து சொல்லிருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா போன சம்மில் வந்து என்ன பண்ணோம், sum of the roots product of roots கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்போ அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒன்றும் இல்லை, sum of roots அப்படின்னா நான் ஆல்ஃபாபெட்டாக எடுத்துக்கிறேன். sum of roots equal to minus b by a. இது ஃபார்முலா. sum of roots வந்து minus b by a. product of roots மல்டிப்ளை தரும், அது c by a. ஓகேவா? அப்போ sum of roots வந்து minus b by a, product of roots c by a சொல்லிச்சு. அப்போ abலாம் என்னது அப்படின்னா நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் என்னோம், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c equal to 0. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிறது தான் ஏ வேல்யூ, எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது தான் பி வேல்யூ, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சி வேல்யூ. ஓகேவா? அப்போ அதேமாதிரி கம்பேர் பண்ணலாமா? இந்த ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பதில் ஏ, அப்போ எக்ஸ் பக்கத்தில் இருக்குது இங்கே எதுவுமே இல்லை, அப்போ ஆன்சர் வந்து 1. அப்போ ஏ வேல்யூ வந்து 1. எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது தான் பி, எக்ஸ் பக்கத்தில் தான் பி, அப்படின்னா அது ப்ளஸ் 3, பிசி ஈக்குவல் டு ப்ளஸ் 3. லாஸ்ட் கான்ஸ்டன்ட் சி, கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் 28, சிசி ஈக்குவல் டு மைனஸ் 28. எல்லாம் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். equal to sum of roots minus b, இது எப்படி சொல்லலாம், sum of roots பா, yes sum of roots, இது வந்து part of the roots. ஓகேவா? ஓகே, மைனஸ் b நது 3 by a நது 1, ஆன்சர் அது 1 டிவைட் பண்ண ஆன்சர் வந்து சேம் ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் 3. நெக்ஸ்ட் c by c வேல்யூ வந்து மைனஸ் 28, a வேல்யூ வந்து 1 டிவைட் பண்ண ஆன்சர் வந்து சேம் ஆன்சர் கிடைக்கும், திஸ் ஆன்சர். அப்போது sum of roots வந்து அது மைனஸ் 3, part of roots வந்து மைனஸ் 28. திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ சார்.